ஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக்கோடு இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் சாப்டர் 6 இன்டிஜர்ஸ் எக்ஸசைஸ் 6.2. அதில் ஃபர்ஸ்ட் சம் ஏ சப்டிவிஷன் 3 more than 5 அப்படின்னா 5ல் நான் பாயிண்டர் வைக்கணும். அதில் இருந்து 3 more than அர்த்தம். ஸோ 5 விட 3 more இருக்கணும். ஸோ 1 2 3 அப்போது 8ல் வந்துடுவோம். ஸோ ஆன்சர் இஸ் +8. நவ் பி சம் 5 more than -5. நம்ம பாயிண்டரை -5ல் வைக்கணும். எப்போவுமே பாயிண்டரை செகண்டில் கொடுத்துருக்கிற நம்பரில் தான் நம்ம வைப்போம். கொஷினில் செகண்டாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் தான் வைப்போம். ஸோ -5ல் வச்சுட்டு, ஸோ இங்கே மோர் தென் கொடுத்துருக்காங்க. மோர் தென்னா எப்போவுமே ரைட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணுவோம், அதாவது பாசிட்டிவ் சைடு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ரைட் சைடில் மூவ் பண்ணுவோம். லெஸ் தேன் கொடுத்துருந்தாங்கன்னா எப்போவுமே லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணுவோம், அதாவது லோவர் வேல்யூ ஆர் லெஸர் வேல்யூ. அதனால் லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணுவோம். இங்கே மோர் தென் கொடுத்துருக்காங்க. ஸோ -5லேருந்து 1 2 3 4 5ன்னு நம்ம ரைட் சைடில் மூவ் பண்ணிட்டோம். ஆன்சர் இஸ் 0. நான் சி சம் 6 less than 2. எப்போயுமே சொன்ன மாதிரி செகண்ட் டேர்மில் வைக்கிறேன் 2ல். ஸோ எப்போவுமே சொன்ன மாதிரி செகண்ட் டேர்மில் தான் பாயிண்டர் வைக்கணும். 2லேருந்து 6 less than கொடுத்துருக்கனால 6 இது லெஃப்ட் சைடில் வரணும். 1 2 3 4 5 6. ஸோ நம்ம -4க்கு வந்துச்சாச்சு. எப்போவுமே லெஸ்ஸர்னால் லெஃப்ட் சைடில் தான். நெக்ஸ்ட்டு 3 less than -2. ஸோ -2ல் பாயிண்டர் வச்சாச்சு. 3 லெஸராக இருக்குது. அப்போ லெஃப்ட் சைடில் 3 மூவ் பண்ணணும். 1 2 3. ஸோ ஆன்சர் -5. இப்போது செகண்ட் சம்மில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்பர் லைனில் அடிஷன் சால்வ் பண்ண போகிறோம், நம்பர் லைன் வச்சு. ஸோ இங்கே கொஷினில் 9 + -6 கொடுத்துருக்காங்க. எப்போவுமே நம்பர் லைனில் சால்வ் பண்ணுங்கள் அந்த மாதிரி சம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம 0லேருந்து ஆரம்பிக்கணும். இங்கே 9ல் எதுவுமே இல்லைன்னா +9ன்னு அர்த்தம். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ளஸ்ஸோ மோர் தெனோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்தால் ரைட் சைடில் மூவ் பண்ணணும். மைனஸோ லெஸ் தெனோ வந்துச்சுன்னா லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணணும். ஸோ இப்போ நான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். +9 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்னால் ரைட் ஹேண்ட் சைடுனால 1 2 3 4 5 6 7 8 9. 0லேருந்து 9க்கு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு +-6 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான். ஸோ மைனஸ் பண்ணால் -6. மைனஸ்னால் லெஃப்ட் சைடில் வரணும். 9லேருந்து 6 லெஃப்ட் சைடில் வரப்போகிறேன். 1 2 3 4 5 6. அதனால் ஆன்சர் +3. நவ் பி சம். இப்போ பி சம்மில் மொதல் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ வெறும் 5னா +5 0லேருந்து ஆரம்பிக்கணும். 0லேருந்து ஆரம்பித்தா 1 2 3 4 5. ஸோ 5க்கு வந்துருச்சு. இப்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். ஸோ -11 இருக்குது. மைனஸ்னால் லெஃப்ட் சைட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ இங்கே வருது. அதனால் 5லேருந்து நான் இங்கே -6க்கு வந்துட்டேன். ஆன்சர் -6. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் -1 கொடுத்துருக்காங்க. 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது -1 லெஃப்ட் சைடில் 1 வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான். -7 இருக்குது. இங்கேருந்து 1 2 3 4 5 6 7. அதனால் ஆன்சர் -8. இப்போது மேஜிக் பண்ணி அடுத்த சம்க்கு போயிடலாம். இப்போது டி சம். இங்கே -5 கொடுத்துருக்காங்க. அதனால் எப்பயும் போல் நான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். -5னால லெஃப்ட் சைடில் வரணும். 1 2 3 4 5. அதனால் -5க்கு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு +10 இருக்குது. ப்ளஸ்னால் ரைட் சைடில். ஸோ இங்கேருந்து 10 மூவ் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இங்கே வரைக்கும் வருது. ஸோ இங்கேருந்து அதனால் இங்கே வந்தாச்சு. இப்போது இதுதான் ஆன்சர் +5. நெக்ஸ்ட்டு இ சம். நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். -1 கொடுத்துருக்காங்க. அதனால் லெஃப்ட் சைடில் 1 மூவ் பண்ணியாச்சு. இங்கேருந்து ப்ளஸ் இன்ட்டு -2. ஸோ லெஃப்ட் சைடில் தான் 1 2. அதனால் -3க்கு வந்துட்டோம். அகெயின் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். அதனால் -3 மூவ் பண்ணணும் லெஃப்ட் சைடில். 1 2 3. ஸோ இதான் ஆன்சர். அதனால் ஃபைனல் ஆன்சர் -6. இப்போது லாஸ்ட் சம் ஆஃப் திஸ் சப்டிவிஷன். இப்போது எஃப் சம். 0லேருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு -2 கொடுத்துருக்காங்க. மைனஸ்னால் லெஃப்ட் சைடில். ஸோ லெஃப்ட் சைடில் வந்தால் 1 2 -2. நெக்ஸ்ட்டு +8. ப்ளஸ்னால் ரைட் சைடில் 8 இது மூவ் பண்ணணும். 1 2
3 4 5 6 7 8 இங்கே வந்துட்டோம். இப்போ அகெயின் -4 கொடுத்துருக்காங்க. மைனஸ்னால் லெஃப்ட் சைடில். ஸோ லெஃப்ட் சைடில் வரணுன்னா 1 2 3 4. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து 2 +2. இதை நம்ம கிராஸ் செக் கூட பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் சம் எடுத்துக்கிட்டோன்னா -5 + 10 இருக்குது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் சப்ராக்ட் பண்ணால் 5 கிரேட்டர் நம்பர் 10 அதோட சைன் ப்ளஸ், அதனால் ஆன்சர் +5. இதே தான் இங்கே நம்பர் லைன்லேயும் நமக்கு ஆன்சர் வருது. இதே மாதிரி தான் எல்லா சம்மும் வேணும்னா கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்பர் லைனில் ஆட் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி தனியாக போட்டாலும் சரி, நமக்கு சேம் ஆன்சர் தான் எப்போவுமே வரும். இப்போது தேர்ட் சம், அதில் ஏ சப்டிவிஷன் 11 -7 நடுவில் ப்ளஸ் இருக்குது, சைன் சேஞ்ச் கிடையாது. இப்போ சைன் மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ், சப்ராக்ட் பண்ணால் 4 கிரேட்டர் நம்பர் 11 அதோடைய சைன் +4, அதனால் ஆன்சர் +4. இப்போது நெக்ஸ்ட் பி -13 + 18 நடுவில் ப்ளஸ் இருக்குது, ஸோ சைன் சேஞ்ச் கிடையாது. இப்போது சைன் மல்டிப்ளிகேஷன் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் சப்ராக்ட் பண்ணணும். நான் இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன், ஏன்னா கிரேட்டர் நம்பர் மேலே இருந்தால் தான் சப்ராக்ட் பண்ண முடியும். +18 -13. இப்போது சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 5 வரும். கிரேட்டர் நம்பர் 18 அதோடைய சைன் ப்ளஸ், அதனால் ஆன்சர் +5. சி சம் -10 + 19 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் சப்ராக்ட் பண்ணால் 9. 19ல் 10 போச்சுன்னா 9 தான். கிரேட்டர் நம்பர் 19 அதோடைய சைன் ப்ளஸ், அதனால் ஆன்சர் +9. டி சம் -250 + 150 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 0 0 1. கிரேட்டர் நம்பர் 250 அதோடைய சைன் மைனஸ், அதனால் ஆன்சர் -100. இப்போது இ சம் -380 -270 மைனஸ் இன்ட்டு நடுவில் ப்ளஸ் இருக்குது, அதனால் சைன் சேஞ்ச் கிடையாது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆட் பண்ணால் 0. 8 + 7 15 5 1 கேரி 3 + 2 + 1 is 6 650. கிரேட்டர் நம்பர் 380 அதோடைய சைன் மைனஸ், அதனால் மைனஸ், ஆன்சர் வந்து -650. நெக்ஸ்ட்டு எஃப் சம் -270 -100 நடுவில் ப்ளஸ் சைன் சேஞ்ச் இல்லை, ஆட் பண்ணால் 317 வரும். கிரேட்டர் நம்பர் 217 அதோடைய சைன் மைனஸ், அதனால் ஆன்சர் -317. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால் நடுவில் எந்த சைன் சேஞ்சும் இருக்காது. ஜஸ்ட்டு சைன் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு ஆன்சர் எழுதிடலாம். +137 -354 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஸோ சப்ராக்ட் பண்ணணும். அதனால் கிரேட்டர் நம்பரை மேலே எழுதிக்கிறேன், அப்போ தான் சப்ராக்ஷனுக்கு ஈஸியாக இருக்கும். -354 கீழே 137. இது சப்ராக்ட் பண்ண பாரோ பண்ணணும். 5 4 ஆகிடும். 14ல் 7 போச்சுன்னா 7, 4ல் 3 போச்சுன்னா 1, 3ல் 1 போச்சுன்னா 2. கிரேட்டர் நம்பர் 354 அதோடைய சைன் மைனஸ், ஆன்சர் வந்து -217. நெக்ஸ்ட்டு -52 + 52 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் சப்ராக்ட் பண்ணால் 0, ஆன்சர் வந்து 0. நெக்ஸ்ட்டு -213 39 and 192. ஸோ நம்ம ரெண்டு எடுத்து சால்வ் பண்ணலாம். -219 + 39 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் சப்ராக்ட் பண்ணால் 0. 21ல் 3 போச்சுன்னா பாரோ பண்ணணும். ஸோ 2 1 ஆகிடும். 11ல் 3 போச்சுன்னா நமக்கு 8 கிடைக்கும். அண்ட் அந்த 1 அப்படியே கொண்டு வந்துடலாம். கிரேட்டர் நம்பர் 219 அதோடைய சைன் மைனஸ், ஆன்சர் வந்து -180. ஸோ -180 வந்திருக்கு. அதோட +192 அந்த தேர்ட் டேர்மையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சால்வ் பண்ணும்போது -180 + 192. இப்போது இது சால்வ் பண்ண போகிறோம். -180 + 192 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் சப்ராக்ட் பண்ணணும், அதனால் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். +192 -180. 2ல் 0 போச்சுன்னா 2, 9ல் 8 போனால் 1. இப்போ கிரேட்டர் நம்பர் 192 அதோடைய சைன் ப்ளஸ், அதனால் ஆன்சர் வந்து +12. டி சம் -50 -200 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆட் பண்ணால் 250. கிரேட்டர் நம்பர் 200 அதோடைய சைன் மைனஸ், இதோட சேர்த்து அந்த 300ஐயும் ஆட் பண்ணிடலாம். +300 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் சப்ராக்ட் பண்ணால் 50. கிரேட்டர் நம்பர் 300 அதோடைய சைன் ப்ளஸ், அதனால் ஃபைனல் ஆன்சர் இஸ் +50. எக்ஸசைஸ் 6.2ல் 5th சம் லாஸ்ட் சம் -7 -9 + 4 + 16 கொடுத்துருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ப்ராக்கெட்டெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். -7 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து -9 +4 + 16. இப்போ இந்த ரெண்டு டேர்ம் எடுத்து சால்வ் பண்ணலாம். -7 -9
மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆட் பண்ணால் 16 கிரேட்டர் நம்பர் 9 அதோடைய சைன் மைனஸ் ஸோ மைனஸ் 16. இப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ப்ளஸ் 20. அகெயின் இந்த ரெண்டு டேர்மையும் சால்வ் பண்ண போகிறோம். மைனஸ் 16 ப்ளஸ் 20. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் மைனஸ், சப்ராக்ட் பண்ணால் 4 கிரேட்டர் நம்பர் 20 அதோடைய சைன் ப்ளஸ், ஆன்சர் வந்து ப்ளஸ் 4. நெக்ஸ்ட்டு பி சம் அதே மாதிரி தான் சால்வ் பண்ண போகிறோம். 37 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ், மைனஸ் 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ், மைனஸ் 65 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ், மைனஸ் 8. இப்போது இந்த ரெண்டு டேர்ம் எடுத்து சால்வ் பண்ணலாம். 37 மைனஸ் 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ், சப்ராக்ட் பண்ணால் 35 கிரேட்டர் நம்பர் 37 அதோடைய சைன் ப்ளஸ் ஸோ ப்ளஸ் 35. மைனஸ் 65 மைனஸ் 8 சால்வ் பண்ணலாம். மைனஸ் 65 அண்ட் மைனஸ் 8. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பண்ணால் 5 ப்ளஸ் 8 இஸ் 13, 1 ப்ளஸ் 6 இஸ் 7 கிரேட்டர் நம்பர் 65 அதோடைய சைன் மைனஸ், அதனால் மைனஸ் 73. இப்போ இந்த ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணலாம். ப்ளஸ் 35 மைனஸ் 73 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ், ஸோ அதனால் நான் கிரேட்டர் நம்பரை மேலே எழுதிக்கிறேன். மைனஸ் 73 ப்ளஸ் 35. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், சப்ராக்ட் பண்ணால் 7 6 ஆகிடும், இது 13 ஆகிடும். 13ல் 5 போச்சுன்னா 8, 6ல் 3 போச்சுன்னா 3 கிரேட்டர் நம்பர் 73 அதோடைய சைன் மைனஸ், ஆன்சர் வந்து மைனஸ் 38. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.